எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஜிஎஸ்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெய்லி வந்த உடனே வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்ன வார்ம் அப் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேவிகேஷன் பார்த்து கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஷார்ட்கட் கீஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் கே ப்ரெஸ் பண்ணால் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அல்லது ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணாத கம்பெனியை ஆல்டர் பண்ணுறதாகட்டும், அல்லது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அல்லது ஒரு கம்பெனி ஓப்பனில் இருக்குது அதை ஷட் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்டுக்கு கம்பெனி ரிலேட்டட். நகை வேணும்னா நகை கடைக்கு போகிற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கம்பெனி ரிலேட்டட், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை யூஸ் பண்ணுறவர் ரிலேட்டட். சேஞ்ச் யூசர் அப்படின்னா குப்புசாமின்னு ஒரு யூசர் இருக்கான், அவனை ராமசாமிக்கு மாற்றுறது அவன் பவர், அது சேஞ்ச் யூசர். சேஞ்சு பாஸ்வேர்டு அப்படின்னா குப்புசாமிக்கு கேன்னு போட்டிருக்க பாஸ்வேர்டை அதை ஈன்னு மாற்றுறேன், அது சேஞ்சு பாஸ்வேர்டு. யூசர்ஸ் அண்டு பாஸ்வேர்டு அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 10 எம்ப்ளாய்க்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது யூசர் ரோல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ரோல், டெசிக்னேஷன் பேஸ்டு. டெசிக்னேஷன் வேலையோடைய தகுதி பொறுத்தது. மேனேஜர் டெசிக்னேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், பில்லிங், பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அதை மாத்திரம் அவங்களுக்கு கொடுக்கறது. அதான் வந்து யூசர் ரோல். அடுத்தது பாஸ்வேர்டு பாலிசி. பாஸ்வேர்டு வந்து நீங்களாகவும் கொடுக்கலாம், இல்லை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவனை போய் நீ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பண்ணலாம். அடுத்தது ஆன்லைன் ஆக்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆக்சஸ், ப்ரௌசர் ஆக்சஸ். ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இப்போ டேலி இங்கே இருக்குது, வெளியிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணினா அதுக்கு பேர் ரிமோட் ஆக்சஸ் அப்படின்னு பேர். அதே மாதிரி ப்ரௌசர் ஆக்சஸ் அப்படின்னா டேலியிலேருந்து வெளியில். ஃபார் எக்ஸாம்பிள் டேலியிலேருந்து ஜிஎஸ்டி சைட்டுக்கோ, அல்லது டேலியிலேருந்து டிடிஎஸ் சைட்டுக்கோ, அல்லது வேறு சைட்டுக்கோ நீங்கள் அந்த மாதிரி இவே பில் போகிறது, இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரௌசர் ஆக்சஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய F11 ஃபியூச்சர்ஸ். F11 ஃபியூச்சர்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. F11 பொதுவாக அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன், அது மாதிரி 3 இருக்குது. அந்த ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்யூரிட்டி, பாதுகாப்பு. செக்யூரிட்டினா உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேலி வால்ட் செக்யூரிட்டி போட்டு லாக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என் டேலி வால்ட் இல்லாமல் நார்மலாக செக்யூரிட்டி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன்லைன் ஆக்சஸ். அடுத்தது ஆல்ட் ஒய் டேட்டா. ஆல்ட் ஒய் டேட்டாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி எப்படி பேக்கப் எடுக்கிறது, எடுத்த பேக்கப்பை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, டேட்டாவை கொண்டு போய் எங்கே வைக்கிறது, டேட்டா பார்த்து பேக்கப்பை கொண்டு போய் எங்கே வைக்கிறதுங்கிறத எப்படி சொல்கிறது, அதுதான் இங்கே இருக்குது. இது இல்லாமல் ரிப்பேர், மைக்ரேட்டு. ரிப்பேர் அப்படின்னா ஒரு டேட்டா கரப்ட் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணால், அல்லது ஹையர் வெர்ஷனில் இருக்கிற ஒரு டேட்டாவை லோயர் வெர்ஷன் மாற்றுறது, லோயர் வெர்ஷனில் இருக்கிற டேட்டாவை ஹையர் வெர்ஷன் போனால் மைக்ரேட் அப்படின்னு பேர். அடுத்தது ஆல் எக்ஸப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா இதில் விதிவிலக்காக என்னென்னலாம் இருக்குது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடில் அப்படிங்கிறது பார்க்குறது ஆல் எக்ஸப்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் இசட். இதுவும் ரொம்ப முக்கியமான கமெண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டானாக்கா உன்னுடைய டேட்டாவை இன்னொரு சைட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தருடைய டேட்டாவை உன் சைட்டுக்கு உன்னுடைய டேலிக்குள்ளே, டேலியிலேருந்து வெளியிலையோ இல்லை வெளியிலேருந்து டேலியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 1A வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சைட்டுக்கு அப்லோட் பண்ணுறது, ஜிஎஸ்டிஆர் 2B இங்கேருந்து சைட்டுக்கு அப்லோட் பண்ணுறது. வேறு ஜிஎஸ்டிஆர் 2A 2B 1 இதெல்லாம் ஜேசன் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ பிஆர்எஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி இங்கே உள்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கனெக்டிவிட்டி அது மாதிரி. அடுத்தது புதுசாக வந்து பேங்கிங்கில் என்ன வந்திருக்குன்னா கெட் பேலன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இப்போ கொடக் மஹிந்திரா பேங்க் இருக்குது, அந்த கொடக் மஹிந்திரா பேங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டேலியில் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைட்டில் போயிட்டு தான் பார்க்கணுங்கிறதுல இங்கே இருந்தபடியே கெட் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் லிங்க் அல்லது கியூஆர் கோட். என்னோட இது ஒரிஜினல் டேட்டா இல்லாதனால என்னால் பண்ணி பார்க்க முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கோம்ல,
அதில் வந்து நீங்கள் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணலாம். அந்த கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது டேலியில் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஹெட் ஆஃபீஸில் ஒரு மெயின் சிஸ்டம் இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் சிஸ்டம்ஸ் இருக்கும். பிரான்ச் ஆஃபீஸோட டேட்டாவை அன்றைக்கி கணக்கு முடிஞ்சு அங்கேருந்து சிங்க் பண்ணால் அது வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உட்காரும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் சிங்க்ரோனைசேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது ஆல்ட் ஜி. இந்த ஆல்ட் ஜி அப்படிங்கிறது என்னென்னா, யூ கேன் சி அட் ஏ டைம். ஒன்று மாஸ்டரை பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லை லெட்ஜரை பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதே மாதிரி அட் ஒன் ஷாட்டில் நீங்கள் மாஸ்டரை ஆல்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், லெட்ஜரை ஆல்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணுறதும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன் டைமில் ஒரே இடத்துல பண்ணுறது, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆல்ட் ஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஓ இம்போர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் லெட்ஜர் நேம் ஒரு 1000 லெட்ஜர் இருக்குது, அலாங் வித் அட்ரஸோட ஃபோன் நம்பர், எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னு எக்ஸல் ஷீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேனுவலாக உட்காந்து நீங்கள் வந்து உட்காந்து கீ பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், உள்ள எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டேலியில் ஒரு டேலியில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு டேலிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் அதை டேலி டிடிஎல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? எக்ஸ்எம்எல் ஃபைல், சாரி. ஸோ நீங்கள் டேலிக்குள்ளே இம்போர்ட் பண்ணணுன்னா ரெண்டே ஃபார்மேட் தான். ஒன்று எக்ஸ்எம்எல், இல்லை எக்ஸல் ஃபைலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா டேலியில் உங்களுக்கு மேப்பிங் அப்படின்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ரொம்ப அட்வான்ஸ் லெவல், நம்ம சொல்லித்தரல இந்த முறை. வீடியோ இருக்குது, வேணால் தெரிஞ்சுங்க அதை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து இம்போர்ட்டு. அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே இம்போர்ட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ், அதை இம்போர்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 2A 2B இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது. அடுத்தது மேனேஜ் அப்படிங்கிறது மேப்பிங் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் டேலிக்குள்ளே டேட்டாவை கொண்டு வரணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எக்ஸல் வழியாக கொண்டு வரலாம், அல்லது மேப்பிங் டெம்ப்ளேட் மூலியமாக கொண்டு வரலாம். இந்த ரெண்டும் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்போர்ட்டர். இப்போ டேலிலேருந்து ஒரு டேட்டாவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னென்ன ஃபார்மெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேலன்ஸ் ஷீட் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஃபார்மெட் இருக்குதுன்னு தெரியும். கான்ஃபிகரில் போனீங்கன்னா தெரியும். இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது. ASCII, கமா டெலிட்டட், எக்ஸல், HTML, JPG, PDF, XML அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1 2 3 4 5 6 ஃபார்மேட்டு. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, அது ஜேசன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GSTR 1 இருக்குதுன்னு வச்சுங்க. GSTR 1 நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று XML, இன்னொன்று ஜேசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் போகிறோம். ஜிஎஸ்டி ரிட்டர்னை என்ன ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து கான்ஃபிகரில் போய் பாருங்கள். கான்ஃபிகரில் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். கான்ஃபிகரில் போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபார்மேட். ஒன்று CSV, ரெண்டாவது எக்ஸல், மூணாவது ஜேசன். CSV எக்ஸல் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்க்காது ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டு. அது என்ன சார் ஜேசன் அப்படின்னா, அது வந்து ஜாவா பேஸ்டு டேட்டா வந்து ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி அப்லோட் பண்ணுறது. ஏன்னா இந்தியா முழுக்க எல்லோரும் பண்ணுவாங்க, அதுக்காக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ALT-M ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ALT-M மெயில் அனுப்புறதுக்காக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ALT-Mல வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால மெயில் அனுப்பினாலும் சரி அல்லது வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலும் சரி ALT-M நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ALT-M யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா நாம் நார்மலாக பண்ண முடியாது. பட் நார்மலாக நம்ம மெயில் பண்ண முடியும். மெயில் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் பண்ணால் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நமக்கு வேணும். அடுத்தது பிரிண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சரி, நீங்கள் இம்போர்ட் பண்ணணுனாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணணுனாலும் சரி, அல்லது பிரிண்ட் எடுக்கணுனாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேணுமா, மற்றது பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா. இப்போ நீங்கள் பார்க்குறது இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா இதுவா இல்லை இது இல்லாத பிறவா அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வேணும்னா உங்களுக்கு F1 ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கும் இருக்குது. நீங்கள் எந்த ரிப்போர்ட்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள்.
அதே மாதிரி வவுச்சர் என்ட்ரி, அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போயிட்டு அதில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்குது சைடில் அப்படின்னு பாருங்கள். அடுத்தது வந்து நேவிகேஷன் பார்த்து, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நேவிகேஷன் பார்த்து. நேவிகேஷன் பார்த்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. கேட்வே ஆஃப் டேலிலேருந்து இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போடணும் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸ்டாக் சம்மரி போடணும் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் சம்மரி. ரேஷியோ அனாலிசிஸ் போடணும் என்ன, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ரேஷியோ அனாலிசிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்கு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, அதில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் புக். சரி, இப்போ நான் கேஷ் ஃப்ளோ பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஃபண்ட் ஃப்ளோ பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் புக்கு. அக்கௌண்ட்ஸ் புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஷ் புக்கு, அது கீழே லெட்ஜர், அதுக்கப்புறம் குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கேஷ் புக்கில் கேஷு இன்க்ளூடு பேங்க்கு. லெட்ஜர் அப்படின்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு லெட்ஜர். குரூப் சம்மரி அப்படின்னா டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்போட மொத்த டோட்டல் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்னா பேங்க்கோடைய டோட்டல் 1,17,000 அப்படி. குரூப் வவுச்சர் அப்படின்னா சப்போஸ் பேங்க்கில் இருக்கிற ஏதாவது ஒரு வவுச்சர் எடுங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்கிற வவுச்சர்ஸ்லாம் எடுத்து காட்டும். அடுத்தது டேலியில் 8 வகையான ரிஜிஸ்டர் இருக்குது. பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ராக்ட், ஜேபி அப்படின்னு அந்த 8 வகையான ரிஜிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கேஷ் ஃப்ளோ போனால் என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோ போனால் என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் ஃபண்ட் ஃப்ளோ. இப்போ வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் போனால் என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக்கு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நேவிகேஷன் பார்த்து பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள், பேயபிள், லெட்ஜர், குரூப். அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள், பேயபிள், லெட்ஜர், குரூப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். டேட்டு மாற்றணுமா, அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2. பீரியட் மாற்றணுமா, ஆல்ட் F2. கம்பெனியாக F3, வேறு கம்பெனி பார்த்து. இந்த மாதிரி ஒன்றுக்கும் பார்க்கணும். கண்ட்ரோல் F ஆட்டோ ஃபில்லா, கண்ட்ரோல் F அதர் வவுச்சரா, F10. ஸோ இந்த மாதிரி இதுக்கான ஒன்றுக்கான ஷார்ட்கட் கீஸை நல்ல தரமாக படிங்க. ஓகேவா? உங்களுக்கு டேலி புக்கில் கொடுத்துருக்கோம் ஷார்ட்கட் கீஸ். நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணி சொல்கிறேன். அது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் அந்த பேஜ் நம்பர் நோட் பண்ணி சொல்கிறேன். அதில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். மேலே டாப்பில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் அப்ளை பண்ணி பாருங்கள், சைடில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போய்ட்டு 8 வகையான டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜிஎஸ்சி ரிப்போர்ட்டில் போய்ட்டு என்னென்ன இருக்குது, டிஸ்பிளே டாக் 1 அதில் ஜிஎஸ்சி ரிப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டாக் இதில் வந்து என்னென்ன இருக்குது, சைடில் வந்து இப்போ ஜிஎஸ்ஆர் 1னா 1ல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சைடில் என்னென்ன பட்டன்லாம் இருக்குது. மேனுவலாக ஏஆர்என் அப்டேட் பண்ணணுமா, ஜிஎஸ்சி போர்ட்டல் போகணுமா, ஆல்ட் வி. ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா, ஆல்ட் ஜி. கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் ஜே. சேஞ்ச் வியூ ஹெச். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் வியூ, இது நேச்சர் வியூ. ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று மார்க் அஸ் ஃபைல்டு அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் போட்டிங்கன்னா மார்க் அஸ் ஃபைல்டு அப்படின்னு வந்துடும். ஸோ மார்க்கிங் ரிட்டன் ஆஸ் ஃபைல்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட்கட் கீஸ், நேவிகேஷன் பார்த்து கொஞ்சம் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணணும். ஓகேவா?
ரைட். இப்போ நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே வரலாம். எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம டேலியில் ஜிஎஸ்டியில் என்னென்னு பார்ப்போம். 26வது கொஸ்டின். இன் டேலி ப்ரைம் ஆல்ட் ஏ, ஓகேவா, ஆல்ட் ஏ காம்பினேஷன் இஸ் யூஸ்டு எ ஷார்ட்கட் கீ ஃபார் வியூவிங் டேக்ஸ் அனாலிசிஸ் ஃப்ரம் த பர்ச்சேஸ் லிஸ்ட். இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு இருக்கு. டேலியை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இடியாப்பா கொஞ்சம் தள்ளி போயேன். இவன் தான் கத்துவியா? கொஞ்சம் தள்ளி போயேன்ப்பா. சவுண்டு போகும். ஓகே, இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் இங்கே போகிறீங்க. ஒரு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஆல்ட் ஏ ஆல்ட் F1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அனாலிசிஸ். இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்து 18% டேக்ஸ் கால்குலேட் பண்ணுது. இந்த டேக்ஸ் வேல்யூ எங்கேருந்து எடுத்துக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஸ்டாக் குரூப்பு எங்கேருந்து எடுத்துக்குதுன்னா ஸ்டாக் குரூப்லேருந்து எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ எங்கேருந்து இது வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டேக்ஸ் அனாலிசிஸ். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். The GST CMP 08 report displays details of all dash supplies made by a GST composite dealer. Actually GSTR 4 அப்படிங்கிறது it is a return filed by the composite dealer. It declares all the outward supplies and reverse charge mechanism இருந்ததுன்னா ஓகே. All outward supplies. Which one of the following information is available? Which one of the following information is available in the components of e-way bill of part A? e-way bill number. e-way bill numberல part Aல என்ன வரும்? வண்டி நம்பர், GSTN of the recipient, place of delivery, mode of transport. Which one of the, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக part Aல GST number mandatory. Which of the following are the correct statement related to e-invoice in Tally Prime? Tally Primeல e-invoice நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? We can export only single invoice for e-invoicing. ஒரே நேரத்தில் ஒரு இன்வாய்ஸ் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தவறான ஒன்று. Once the transaction are recorded, it is not possible to generate e-invoice. Once the transaction are recorded, நீங்கள் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் e-invoice ஜென்ரேட் பண்ண முடியாது. Without e-way bill, we cannot generate e-invoice. e-way bill இல்லாமல் e-invoice ஜென்ரேட் பண்ண முடியாது. சர்வீஸ் செக்டாருக்கு e-way bill தேவையில்லை. We can export bulk invoices in one shot. ஒரே நேரத்தில் நம்ம நிறைய இன்வாய்ஸஸ் e-way பண்ண முடியும், e-invoice பண்ண முடியும். Flexibility to generate single invoice. இது ரெண்டும் தான் ரைட்டான ஆன்சர். ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் சிங்கிள் இன்வாய்ஸும் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் பல்காக இன்வாய்ஸும் நீங்கள் பண்ண முடியும். அதுதான் வந்து கரெக்ட். பாக்கி எல்லாம் தவறான விடை. Question number 30. Which of the following tax component is applicable on all the goods and services for interstate? இன்டர்ஸ்டேட்டுக்கு எது அப்ளிகபிள் அப்படின்னா IGST, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அதான் வந்து ரைட். Question number 31. Manufacturer and trader will have to pay 1% tax on their total turnover by GST composition dealer. Yes, composition dealerக்கு 1% தான் கொடுக்கணும். Faster availability of genuine input tax credit is one of the benefit of e-invoice in the. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா e-invoiceக்கும் GSTR 1க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, GSTR 1 வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் காட்டும். வேறஸ் e-invoice ஒன்ஸ் த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியாச்சுனாலே மிரர் எண்டில் 2Aல காட்டும். True. In which of the following option we can define the tax rate for composition dealer in F11 future Tally Prime?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டீலருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டேக்ஸபிள் டர்ன் ஓவர் இங்கே போய் மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ கேட்வே ஆஃப் டேலி F11 போயிட்டு இங்கே எனபிள் ஜிஎஸ்சி கொடுத்துறீங்க, என்டர். இங்கே ரெகுலருங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காம்போசிட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ. காம்போசிட்டை கொடுத்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் ரேட் ஃபார் டேக்ஸபிள் டர்ன் ஓவர் ஆட்டோமேட்டிக்காக 1% வரும். இதை வந்து நீங்கள் 1% இல்லை சார், இதை வந்து நீங்கள் 2% அப்படின்னு மாற்றிக்கணுன்னா கூட மாற்றிக்கலாம். ஸோ டேக்ஸ் ரேட் ஃபார் டேக்ஸபிள் டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கலாம். Using which of the following option from the GST or annual computation report we can record adjustment entries in tally prime அப்படின்னா ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் இருக்கீங்க, டிஓஜி ஜிஎஸ்டிஆர் 3B இல்லை ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் ஜிஎஸ்டிஆர் 9 வச்சுக்கோங்க. ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் கரண்ட் பீரியட். இங்கேருந்து நீங்கள் ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அல்லது இன்க்ரீஸ் இன் டேக்ஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ Ctrl+J, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஒரு என்ட்ரி போட வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா. அண்டர் ஜிஎஸ்டி ரெஜிம் the electronic cash ledger will be maintained and administered for each unregistered person on the common portal அப்படிங்கிறது தவறான விடை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவறான விடை. unregistered personக்காக இல்லை. the IRP is also known as invoice registration portal. IRP அப்படின்னா invoice registration portal. Which of the following detail will be contained in the e-invoice? Seller detail and buyer detail தான் இருக்கும். Buyer detail only, bank detail of the seller and buyer, seller இல்லை, seller detail and buyer detail. Question number 38. In Tally Prime we can generate the e-invoice without e-way bill. True. e-way bill இல்லாமலும் நம்மால் பண்ண முடியும். As per the GST law, GST சட்டப்படி if the input tax credit amount is less than the tax liability, அதாவது உன்னுடைய tax liability 1000 இருக்கு, input tax credit 800 இருக்கு இல்லை 500 இருக்கு. If your input tax credit amount is less than the tax liability amount, then after ITC setup what will be the impact on the balance tax liability amount? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ செட்டப் பண்ணும்போது உன்னுடைய liability 1000 rupees இருக்கு, உன்னுடைய input 500 இருக்கு. இந்த 500 செட்டப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பாக்கி இருக்கிற 500 நீ கேஷ் லெஜருக்கு பேமெண்ட் பண்ணணும். The credit should be carried forward to the next month, தப்பு. Tax amount should be paid by to customer, தப்பு. Tax will be refunded, தப்பு. Tax amount should be paid to the department, இதுதான் ரைட்டான ஆன்சர். டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் அமௌண்ட்டை பெய்டு பண்ணணும். In Tally Prime, if the rate is defined in the company level, and then it is also mandatory to provide the tax rate in the sales ledger. இதுக்கு தான் இந்த போண்டாமணி ஜோக் சொன்னேன். F11 கொடுத்தாச்சு அப்படின்னா இன்வென்ட்ரியில் அங்கே எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு குறுக்கல் வரார் வழிவிடுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரே ஒரு சர்வீஸ் அல்லது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி F11 கொடுக்கலாம். அப்படி இல்லை இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அக்கௌண்டிங் லெட்ஜர் லெவல்லையோ குரூப் லெவல்லையோ கொடுக்கலாம். ஆனால் லெட்ஜரில் ஒரு பர்சன்டேஜும் குரூப்பில் ஒரு பர்சன்டேஜும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து 18 கொடுத்துறீங்க, லெட்ஜரில் 18 கொடுத்துறீங்க, சாரி 12 கொடுத்துருக்கு அப்படின்னா எது எடுத்துக்கும், டேலி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரூப்பாக லெட்ஜரா அப்படின்னா லெட்ஜர் எடுத்துக்கும். இப்போ 3 விஷயம் இருக்குது. F11 5 கொடுத்துருக்கீங்க, F11 5%, குரூப்பில் 12%, லெட்ஜரில் 18%. எதை எடுத்துக்கும் அப்படின்னா லெட்ஜரை தான் எடுத்துக்கும் 18%. இப்போ குரூப்பில் 5 கொடுத்துருக்கேன், லெட்ஜரில் 18 கொடுத்துருக்கேன், F11 28 கொடுத்துருக்கேன், ஐட்டமில் 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 6 தான் எடுத்துக்கும்.
இன்வென்ட்ரியில் குரூப்பாக ஐட்டமானா முதல்ல குரூப் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஐட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹையரார்கி இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கணும் என்ன ஹையரார்கி அப்படின்னு தெரியணும். எஃப் லெவலில் கொடுத்துட்டோன்னா எங்கேயுமே எடுத்துக்காதுன்னு இல்லை, எஃப் லெவலில் கொடுத்தது முதல்ல எடுத்துக்குவோம். F11 அக்கௌண்டிங் குரூப் ஓவர்லுக் பண்ணோம். அக்கௌண்டிங் குரூப்லேருந்து அக்கௌண்டிங் லெட்ஜர் ஓவர்லுக் பண்ணோம். அக்கௌண்டிங் லெட்ஜரை இன்வென்ட்ரி குரூப் ஓவர்லுக் பண்ணோம். இன்வென்ட்ரி குரூப்பை லெட்ஜர் வந்து ஓவர்லுக் பண்ணோம். ஓகேவா? சரி, இன்வென்ட்ரி குரூப்பை ஸ்டாக் ஐட்டம் வந்து ஓவர்லுக் பண்ணோம். ஸோ எங்கே 4 இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த போண்டாமணி ஜோக் சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், ஒரு இடத்துல தான் கொடுக்கணும், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும் டேலின்ட்டு. என்ன டேக்ஸ் ரேட் வரும், எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இந்த ஹையரார்கிக்கு தெரிஞ்சால் தான் உனக்கு அதை போய் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ விச் ஆஃப் த டேலி பிரைம் இஃப் த ரேட் இஸ் டிஃபைன் த கம்பெனி லெவல் அண்ட் தட் இஸ் ஆல்சோ ப்ரொவைட். இது வந்து ஃபால்ஸு, ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். Which of the following document are to be reported to the e-invoice system? Invoices issued for import இல்லை B2B tax invoices சொல்லணும். Invoices issued for export சொல்லணும். Receipt payment கிடையாது, B2C tax invoices கிடையாது, இந்த ரெண்டும் தான் சொல்லணும். BNC. What are the reason for introduction of GST in Indian? To make multiple கிடையாது, to eliminate the cascading effect. டு எலிமினேட் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன் ஜிஎஸ்டி கிளாஸில். வாட் இஸ் கால்டு கேஸ்கேடிங் எஃபெக்ட். திரும்ப திரும்ப பேசுகிற நீ அந்த மாதிரி திரும்ப வரி அதை எலிமினேட் பண்ணுறது, வரவிடாமல் பண்ணுறது. இன் டேலி பிரைம் GSR 1 கேன் பி ஃபைல்டு எய்தர் குவார்டர்லி ஆர் மந்த்லி. எங்கே இருக்குது? மந்த்லி அல்லது குவார்டர்லி. இதுதான் கரெக்டான ஆன்சர். Which of the following options are available under F12 configuration from the IRN register screen in the Tally Prime screen? IRN registerலேருந்து என்னென்ன வரும் அப்படின்னா, ஷோ அக்னாலஜ்மெண்ட் டேட்டு, ஷோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். பில் டு பிளேஸ், ஷிப் டு பிளேஸ் வராது. ஃபார்மெட் ஆஃப் ரிப்போர்ட் வரும், என்ன ஃபார்மெட்டில் வேணும். இந்த 3 தான் ரைட்டான ஆன்சர். சம்டைம்ஸ் 3 கூட இருக்கும் ரைட்டான ஆன்சர். ஷோ அக்னாலஜ்மெண்ட் டேட்டு, அக்னாலஜ்மெண்ட் நம்பர், என்ன ஃபார்மெட்டில் நீ ரிப்போர்ட் பண்ணுற. An insurer or a banking company or a financial institution including a non-banking financial company is not exempted அப்படிங்கிறது. It is exempted from invoicing, not true. Not exempted na false. So 45க்கு ஆன்சர் வந்து false. யாரெல்லாம் இன்வாய்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி பண்ண வேண்டாம். இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி அவங்கெல்லாம் இன்வாய்ஸ் பண்ண வேண்டாம். What are the various mode for generation of GST invoice அப்படின்னா, மொபைல் ஆப்பு, அதுக்கப்புறம் IRN பேஸ்டுன்னு நினைக்கிறேன். மொபைல் ஆப் உண்டு, ஆஃப்லைன் டூல் பேஸ்ட். இது ரெண்டும் தான் ரைட்டான ஆன்சர். ஒன்று ஆஃப்லைன் இல்லை மொபைல். அண்டர் GST regime, the amount payable by a taxable person will be debited to. Amount debited to electronic tax liability ledger is the right answer. Amount payable by tax person will be debited to an electronic tax liability ledger. While recording intrastate outward supply, intrastate within Tamil Nadu, while recording intrastate outward supply of goods, what are the details that appear in the e-invoice screen in Tally Prime? எதெல்லாம் கடைசியாக இருக்குது பாருண்டு, பில் டு ஷிப் டு, அதான். Which of the following are not the function of IRP? எது வந்து இல்லைங்கிறாங்க. சென்டிங் இன்வாய்ஸஸ் ஒன்லி டு சப்ளையர்ஸ். அதுக்கப்புறம் சைனிங் இன்வாய்ஸ் மேனுவலி, இதெல்லாம் இவனுடைய வேல்யூ கிடையாது. பாக்கி எல்லாமே இன்வாய்ஸோட வேல்யூ தான். ஜென்ரேட்டிங் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், டிடூப்ளிகேஷன் ஆஃப் IRN, QR கோடு, வேலிடேட்டிங், இதெல்லாம் அவனுடைய நம்பர் தான். இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் லாஸ்ட் ஒன், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அது வந்து மொத்தம் எவ்வளோ கேரக்டர் அப்படின்னா 64 கேரக்டர். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் இந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி படித்து பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். நல்லபடியாக இந்த எக்ஸாம் முடிங்க.
நன்றி கூறி விடைபெறுவோம். உங்கள் டாலி சீனிவாசன். அட்டண்டன்ஸ் எனப்பும் விடைபெறுவோம்.